Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டான பால்கோவா ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடி கனமான கடாய், அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, நெய் நல்லா உருகுனதும் வெயிட் பண்ணுங்கள். நெய் உருகினதும் 1 கப் அளவுக்கு தேங்காவை இதை மாதிரி துருவி எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைச்சி சேர்க்குறதா இருந்தால் அந்த தேங்காயோட தோலை நல்லா சீவிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த நெய் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நாம் 1.5 கப் அளவுக்கு பால் சேர்க்க போகிறோம். 1 கப் தேங்காய் துருவலுக்கு 1.5 கப் அளவுக்கு பால் சரியாக இருக்கும். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. நான் பசும்பால் எடுத்திருக்கேன். அந்த ஆடையோடு நான் எடுத்திருக்கேன். பசும்பாலில் இருக்கிற அந்த பால் ஆடையோடையே நான் எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பேக்கெட் பால் எடுக்கிறதா இருந்தால் கூட காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற ஆடையோடையவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா குக் பண்ணி எடுக்கணும். அந்த தேங்காய் அந்த பாலோட நல்லா வெந்து வரணும். அந்த பாலை நல்லா உறிஞ்சணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போவே நம்மளுக்கு ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேர்த்துட்டு மறுபடியும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வர அந்த பாலாடையெல்லாம் எடுத்து இந்த தேங்காய் இதிலே விட்டுருங்க. இப்போது 1 கப் தேங்காய் துருவலுக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சரியாக இருக்கும். இதுவே அதிக ஸ்வீட் கொடுக்கும். 1/4 கப் மேலே நீங்கள் சேர்க்காதீங்க. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு. 1 கப் தேங்காய் துருவலுக்கு 1.5 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை, வெல்லம் கூட சேர்க்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பாலில் சேர்க்கறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு பால்கோவா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அந்த பால் நல்லா சுண்டணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. நம்ம சர்க்கரை, அந்த பால், இது எல்லாமே இந்த தேங்காய் நல்லா உறிஞ்சி நம்மளுக்கு சூப்பரான ஒரு பால்கோவா கிடச்சிருக்கு. இப்போ இதில் நட்ஸு நான் ஒரு 5 முந்திரியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நட்ஸ் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. போட்டால் நல்லாயிருக்கும். அங்கங்கே நம்ம சாப்பிடும்போது அந்த முந்திரி பருப்பு கடிப்படும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணான்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுடைய பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸுங்களுக்கு செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காயில் செஞ்சதுனால நம்ம வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது. வயிற்று புண்ணெல்லாம் இருந்தால் இது ஆற்றி கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் இருக்குது. மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். எண்ட்லேயும் தரேன். Until then, it's bye from Vijay. Thanks for watching.